தமிழ்நாட்டில் இப்போ நடந்த எலெக்ஷனுக்கும் ஸ்ரீலங்காவில் வழக்கமாக நடக்கிற எலெக்ஷனுக்கும் என்ன டிஃபரெண்ட்? தேர்தலுக்கு அப்புறம் எக்ஸிட் போல் அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவையா? தமிழ்நாட்டு தேர்தல் மேல உலகளாவிய ரீதியில் இருக்க எல்லா தமிழர்களோட எதிர்பார்ப்பும் அதிகரிச்சதுக்கு காரணம் விஜய் மட்டும்தான். இந்த வீடியோ ஃபுல்லா பாக்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பேஜ் ஃபாலோ பண்ணலன்னா கண்டிப்பா ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். தமிழ்நாட்டில் இப்போ நடந்த எலெக்ஷன் மேல பெரிய ஒரு எதிர்பார்ப்பும் உலகளாவிய ரீதியில இருக்கிறதுக்கு காரணம் விஜய் மட்டும்தானா அப்படின்னு கேட்டா நோ. எப்பவுமே அரசியல்னா பின்வாங்குற இளைஞர்களுக்கு மத்தியில 20ஆம் நூற்றாண்டில் ஜென்சி அதிகமாக விமர்சனத்துக்கு வைக்கக்கூடிய ஒரு தலைமுறை இப்போ அரசியல்ல அதிக ஈடுபாடோடு இருக்கிறது தான் உண்மையான காரணம். இங்க விஜய் ஜெயிப்பாரா தோப்பாரா அப்படிங்கறதெல்லாம் தாண்டி ஜென்சியோட அரசியல் எப்படி இருக்கும், இதுக்கு அப்புறம் அவங்களோட அரசியல் ஈடுபாடு எவ்வளவு காலம் இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த தேர்தலோட உண்மையான எதிர்பார்ப்பே. ஏன்னா எப்பவும் நம்மள உள்ள இளைய தலைமுறைகள் சினிமாவில் தான் இவ்வளவு காலமா இருந்தாங்க. பட் இப்போ அவங்களோட பார்வையும் செயற்பாடும் அரசியல் சார்ந்து இருக்கு. அதுக்கு உண்மையான காரணம் விஜய் தான். அந்த விதத்துல அவருக்கு நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன்.